ஸோ இப்போ நம்மளோட 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் 10, 8, 9, 12. இப்போ நம்ம 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட் அட்டெண்டட் ஈச் எக்ஸாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்காங்கிறது தாங்க ஸோ கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், அதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு அண்ட் சப்ஜெக்ட் டேபிள். சப்ஜெக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கு அண்ட் லாஸ்ட் எக்ஸாமினேஷன் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் நேம் ரெண்டுமே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிளையும் எக்ஸாமினேஷன் டேபிளை மட்டும் தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியும் அண்ட் இந்த சப்ஜெக்ட் டேபிளையும் எக்ஸாமினேஷன் டேபிளை மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் தான் மேட்சிங் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்டோட நேம், அந்த ஸ்டூடெண்ட் என்ன அந்த எந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணியிருக்காரு, அதை எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் லெவலான ஒரு கொஸ்டின் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டராக போயிடுவோம். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடி தேவை, ஸ்டூடெண்ட் நேம் தேவை, தென் எந்த சப்ஜெக்ட்னு தேவை. ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி நமக்கு ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் ஓகே, தென் வந்து சப்ஜெக்ட் நேம் ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த டேபிள் இருந்து எடுக்கணும், ஒரு ஃப்ரம் டேபிள் போட்டுட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை ஜாயின் பண்ணிக்கலாம். எதோட ஜாயின் பண்ணிக்கிறோம், சப்ஜெக்டோட ஜாயின் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அலாசிஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், சப்ஜெக்ட்ஸை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஏ, சாரி முன்னாடி போவோம். ஸோ ஏடர் ஸ்டூடெண்ட் ஐடி, தென் சேம் ஸ்டூடெண்ட் நேமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ டேபிள்லேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பி டேபிள்லேருந்து எடுக்கலாமா இல்லை சி டேபிள்லேருந்து எடுக்கலாமா? ஓகே, எது இருந்துக்கான எடுக்கலாம். ஸோ பி டேபிள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணுறேன். பட் வந்து இது பாசிபிளா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு மேட்சிங் ஃபீல்ஸே இல்லை. பட் அதை நம்ம ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 டேபிள் இருக்குது. ஏ டேபிள், பி டேபிள், சி டேபிள். ஸோ நமக்கு ஏக்கும் பிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பி டேபிளையும் சி டேபிளையும் ஒரே ஜாயிண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஒரே டேபிளாக க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அங்கே என்ன கிடைக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி கிடைக்கும். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஆப்வியஸாக இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட் ஐடி கிடைச்சிடும். ஸோ இப்போது பியும் சியும் ஒன்றா ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்சான டேபிளை வச்சு நான் ஏ டேபிளை ஜாயின் பண்ணலாம்ல. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட் டேபிள் ஏ டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, பி டேபிள் எதுவுமே இல்லை, சி டேபிள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பியையும் சியும் ஜாயின் பண்ணி ஒரே டேபிள் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரே டேபிள் ஆக்கினது சும்மா ஒரு டின்னு சாம்பிள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டியையும் ஏயையும் என்னால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜாயின் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா பியையும் ஏயும் பியும் ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது ரெண்டு எந்த மேட்சிங் ஃபீல்ஸுமே இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன தேவை, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த டேபிளோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை லெஃப்ட் ஜாயின் பண்ணுறேன். பாருங்க, லெஃப்ட் ஜாயின் எதை வச்சு ஜாயின் பண்ணலான்னா, இது வந்து எக்ஸாமினேஷன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், சீன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் டேபிள்ஸோட இந்த எக்ஸாமினேஷன் டேபிள் ஜாயிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை வச்சு நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை மேட்ச் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் கண்டிஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆன். ஸோ இங்கே நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் மேட்ச் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளையும் எக்ஸாமினேஷன் டேபிளையும். ஸோ இதில் ரெண்டுக்கும் மேட்சாக என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி தான் இருக்குது. Student ID is equal to
என்ன நமக்கு சேம் ஸ்டூடெண்ட் ஐடி தான், பட் எதோட ஸ்டூடெண்ட் ஐடி? ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேபிளோட ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் வந்து சி டேபிளோட ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனையும் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ஜாயிண்ட் வேணும். அண்ட் இங்கே என்ன ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேமையும் இதோட சப்ஜெக்ட் நேமையும் ஜாயின் பண்ணலாம். பி டாட் subject names equal to ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த டேபிளோட ஜாயின் பண்ணுறோம், அதுக்கு கண்டிஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டேபிள் எக்ஸாமினேஷனோட ஜாயின் பண்ணுறோம், ஸோ அதுவும் கண்டிஷன் எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை மட்டும் ட்ரிகர் பண்ணால் என்ன வருதுன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளம்சியான ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, அதாவது ரிப்பீட்டடான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணணும். ஸோ குரூப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆப்வியஸாக டிஃபால்ட்டாக குரூப்பிங் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ஐடி மல்டிபிள் சப்ஜெக்ட் ஐடி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஐடிக்கு மட்டுமான வேல்யூஸ் குரூப் ஆயிரும். அண்ட் சப்ஜெக்ட் நேம்ஸ் மட்டும் இருக்குன்னா அதை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது குரூப் ட்ரை பண்ணுவோம். குரூப் பை நமக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்டையும் குரூப் பண்ணிடலாம், சப்ஜெக்டையும் குரூப் பண்ணிடலாம். ஏ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி பி டாட் சப்ஜெக்ட் ஐடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டையும் ஸ்டூடெண்ட் ஐடியையும் குரூப் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ட்ரை இப்போ எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக குரூப் ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபீல்டுமே நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியும் மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமும் மேட்ச் ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் நேமும் மேட்ச் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரிட்டர்ன் டேபிள் எப்படி இருக்கணும்னா ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் நேம் இருக்கணும். ஓகே, அது ஜஸ்ட் ஆர்டர் பை கமெண்ட் போட்டால் வந்துடும். இப்போ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டட் எக்ஸாம்ஸ். ஸோ இவங்க வந்து கவுண்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கான கவுண்ட்டுக்கு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி அந்த கவுண்ட் இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ அது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு மேபி ஒரு மாதிரியா இருக்கலாம், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, கவுண்ட்டு தேவை. எதோட கவுண்ட்டு தேவைன்னா இந்த சப்ஜெக்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி டைம்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட் அட்டெண்டட் ஈச் எக்ஸாம், எந்தெந்த எக்ஸாம் எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ அப்போ சப்ஜெக்ட் நேமை போட்டுக்கலாம். ஸோ கவுண்ட் ஆஃப் சி டாட் சப்ஜெக்ட் நேம். ஓகே, இதோட அலாசிஸ் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, as attended exams. எக்ஸாம்ஸ். ஓகே ஃபைன். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒன்று பண்ண வேண்டியது என்னது, ஆர்டர் பை. ஆர்டர் பை நமக்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்க, ஓகே ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் நேம் சேம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அசெண்டிங் டிசைனிங் நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்களும் மென்ஷன் பண்ணல, பட் ஆப்வியஸாக அசெண்டிங்காக தான் இருக்கும். ஓகே, டெஸ்ட் கேஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு, ஃபைன். இப்போ இதை சப்மிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, சப்மிட்டுமே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு மேபி நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி நேம் அது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்டூடெண்ட் எத்தனை டைம்னு கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட். ஸோ அதனால் கவுண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம். அண்ட் இதை நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளையும் தேர்டு டேபிளையும் ஒரு கண்டிஷனில்,
தென் செகண்ட் டேபிளையும் தேர்ட் டேபிளையும் இன்னொரு கண்டிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் எடுக்கிறப்போ எத்தனை டைம் ஒரு பர்சன் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை குரூப் பண்ணணும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக. ஸோ அதனால் சப்ஜெக்ட் ஓரியன்டாக குரூப் பண்ணினேன். அட் த சேம் டைம் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் குரூப் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஐடியும் குரூப் பண்ணியிருக்கேன். அட் த லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பராக அவங்க கேட்ட ஆர்டரில் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் நேமில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் அது நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் பார்க்கலாம்.